மதுரை மேலூர் அழகர் கோவில் ஆடி உற்சவ பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்து நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள 108 வைணவ தலங்களில் ஒன்றாக திகழப்படக்கூடிய இந்த அழகர் கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவாக பார்க்கப்படக்கூடிய இந்த தேரோட்ட நிகழ்வு கடந்த வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று காலை 6:15க்கு மேல் 8 மணிக்குள் இந்த தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் என்பது கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த 60 அடி உயரம் கொண்டுள்ள இந்த திருத்தேருக்கு வர்ணம் பூசுதல், அதாவது பழுதுகள் நீக்கப்பட வேண்டிய வேலைகள் தீவிரமடைந்துள்ளது. பொதுவாக இந்த திருவிழாவாது மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் ஒரு பெருந்திருவிழாவாகவும், அடுத்தபடியாக மதுரை மேலூர் அழகர் கோவிலில் ஆடி திருவிழா உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக பார்க்கப்படுகின்றது. இந்த திருவிழாவுக்கான பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் நிலையில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காக காவல்துறையினர், மருத்துவத்துறையினர், தன்னார்வலர்கள் மற்றும் இந்த கோயில் நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் என 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராவை கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த 60 அடி உயரம் கொண்டுள்ள இந்த தேரிற்கு வர்ணம் பூசுதல் போன்ற நிகழ்வுகள் இந்த கோயில் நிலை ஆணையர் நாராயணன் தலைமையில் சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கோயில் பணிகளுக்காக 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பணியில் அமர்த்தப்பட்டு மக்கள் பார்ப்பதற்கு, இந்த தேரோட்ட நிகழ்வை பார்ப்பதற்கு ஏதுவாக நிலையில் 2 திரைகள் அமைத்து நேரடி காட்சிகளை ஒளிபரப்ப உள்ளனர். இந்த கோயில் நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக பார்த்தோமானால் அதிக மக்கள் கூட்டம் அதிகம் வருவதனால் இந்த பகுதிகளில், அதாவது மதுரையில் இருந்து ஆரப்பாளையம் மற்றும் மேலூரிலிருந்து அழகர் கோவில் வழியாக வரக்கூடிய பேருந்துகள் அதிகப்படியாக இயக்கப்பட வேண்டும் என்றும் மக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நியூஸ் 1 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.